வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்றைய தினம் 27ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களினுடைய அரசியலை எடுத்து நோக்குவமாக இருந்தால் அந்த அரசியலிலே ஒரு புரட்சிகரமான மாற்றம் உருவாகி இருந்தது. அதற்கு காரணம் ஒரே ஒரு காரணமாகவே சொல்லப்பட்டிருந்தது. ஒற்றுமையாக எங்களுடைய பலத்தை காண்பிக்க வேண்டும் என சொல்லி வாக்கு கேட்டவர்கள் பிரிந்து நின்றதே அதற்கான பிரதான காரணமாக சொல்லப்பட்டிருந்தது. அந்த பிரிவுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள், எங்களால் தீர்வு காண முடியும், இந்தியா இதற்குள் தலையிடாமல் விட்டால் போதுமானதென கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஒருமித்து தமிழ் மக்களாக ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இருப்பவர்கள் இவ்வாறு தலையிடக்கூடிய ஏனையவர்களையும் தலையிட வேண்டாம் என்று சொல்லி தங்களுடைய சுய லாபங்களை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் அவதானிக்க முடிகிறது. இந்த நிலையிலே பொருளாதார மீட்சி தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு சிறந்த நன்மை கிடைக்கும் எனவும் 2025ஆம் ஆண்டிலே அரசு ஊழியர்கள் உட்பட அனைவருக்குமே சிறந்த நிவாரணங்கள் கிடைக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டதான செய்திகளும் இன்றைய தினம் பார்க்க முடியும். அதே நேரத்திலே கிளிநொச்சியிலே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. பல விடயங்கள் முக்கியமாக பேசப்பட்டிருந்தன. குறிப்பாக கடந்த காலங்களிலே பல விடயங்களை வெளிப்படுத்தி கொண்டு வரக்கூடிய சுயேட்சை வேட்பாளர் அர்ஜுனா அவர்கள் பல விடயங்களை வெளிப்படுத்துகின்ற போது ஸ்ரீதரன் அவர்களும் எந்தெந்த காரணிகளை வெளிப்படுத்த முடியும் என்கின்ற விடயங்களை அவதானித்தவராக அவரும் தன்னுடைய பங்குக்கு நேற்றைய தினம் பல முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக மணல் மாஃபியாக்கள் தொடர்பாக அந்த கூட்டத்திலே அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. இராணுவ சின்னம் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய இராணுவ சின்னம் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே 36% காணிகள் இராணுவத்தினருடைய வசம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறான விடயங்கள் நேற்றைய தினம் பேசப்பட்டிருக்கின்றன. இந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய பத்திரிகைகளிலே. மேலும் பல செய்திகளை பார்க்க முடியும். குறிப்பாக இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர் 92 வயதிலே உயிரிழந்திருக்கிறார். அவருடைய அந்த இறப்பு இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான மிகவும் ஒரு பெரிய இழப்பாக இருக்க போகிறது. எனவே அவை சார்ந்த விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளில் இருக்க போகிறது. எனவே குறித்த முன்னாள் பிரதமருக்கு எங்களுடைய இரங்கல்களையும் நாங்கள் தெரிவித்து நிற்கின்றோம். இந்த நிலையிலே முதலிலே நாங்கள் பார்க்க இருப்பது உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது கிளிநொச்சி நகரில் மட்டும் 36% காணிகள் இராணுவத்தினருடைய வசம், விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஒருங்கிணைப்பு குழுவிலே அழுத்தம் பிரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தின் நகர திட்டமிடலுக்குரிய காணிகளிலே 36% தொடர்ந்தும் இராணுவத்தின் பிடியில் உள்ளது. இது மாவட்டத்தின் அபிவிருத்தியிலே பெரும் பின்னடைவுகளை ஏற்படுத்துகிறது என்று கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. முன்பக்க செய்திகளிலே மார்கழி இசை விழா இன்று என்கின்ற விடயம், யாழ் இந்திய துணை தூதரகம், நல்லூர் சைவ தமிழ் பண்பாட்டு கலைக்கூடல் ஆகியவை இணைந்து செய்யக்கூடிய அந்த நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற இருப்பதாக அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாழ் வணிகர் கழகமும் அதனோடு இணைந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மார்கழி பெருவிழா இன்று வெள்ளிக்கிழமை ஆரம்பமாக இருக்கிறது. முதல் நாள் நிகழ்வு விவரங்களும் இன்றைய தினம் நாங்கள் பத்திரிகைகளிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே வடக்கின் சுகாதாரத்துறையில் மூலோபாய திட்டம் இல்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். அதாவது வடக்கு மாகாணத்தின் சுகாதாரத்துறை தொடர்பிலே மூலோபாய திட்டங்கள் இல்லை என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள், சுகாதாரத்துறை சார்பாக உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு இந்த மூலோபாய திட்டமின்றி செயல்படுகிறார்கள் என்கின்ற விடயங்களும் கேள்வியாக இருக்கிறது. தனிப்பட்ட காரணிகளையே அவர்கள் கருத்தில் கொண்டு தங்களுடைய விடயங்களை நகர்த்தி செல்வதையும் கடந்த காலங்களிலே நாங்கள் பார்த்து வருகின்றோம். எனவே இது சார்ந்து தங்களுடைய அரசியல் சக்திகளை அவர்கள் மக்களுடைய நலனுக்காக பயன்படுத்தவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது. வடக்கு கிழக்கு தொடர்பிலே மிகவும் அவதானமாக இருங்கள்.
காடு மாறினாலும் புலிகளின் புள்ளிகள் மாறாது. சுமணரத்தின தேரர் அரசுக்கு எச்சரிக்கை என்கின்ற விடயம் குறிப்பாக தரப்பட்டிருக்கிறது. அதாவது வடக்கு கிழக்கில் உள்ள இராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சிகள் நடக்கலாம். எனவே பாதுகாப்பு தரப்புகள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சுமணரத்தின தேரர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. குறிப்பாக மத தலைவர்கள், அமைதியை போதிக்க வேண்டிய மத தலைவர்கள் பாதுகாப்பு சபைக்கும் அல்லது பாதுகாப்பு தொடர்பானவர்களுக்கும் ஆலோசனை வழங்குபவர்களாக மாறி வருவது இந்த குறிப்பாக இந்த மத தலைவர்களுடைய தவறான பாதையை எடுத்துக்காட்டுவதாகவே அமைந்திருக்கிறது. காணி உறுதி வளங்களை விரிவுபடுத்த நடவடிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கிளிநொச்சி மாவட்டத்திலே பிணக்குகளற்ற காணிகளுக்கு உறுதிகளை விரைந்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கிளிநொச்சி பதில் மாவட்ட செயலாளர் முரளிதரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. காணி விடுவிப்புக்கு ஏதுவாக தனியார் காணிகளின் விவரங்களை தருக என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கிளிநொச்சி மாவட்டத்திலே படையினர் மற்றும் போலீசாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் தனியார் காணிகளுடைய விவரங்களை வழங்குமாறு கோரப்பட்டிருக்கிறது. மறைந்தார் மன்மோகன் சிங் என்கின்ற தலைப்போடும் செய்திகளை பார்க்க முடிகிறது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய 92வது வயதிலே நேற்று காலமாகி இருக்கிறார். திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று மாலை டெல்லியில் உள்ள எய்மஸ் மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுனாமியால் உயிரிழந்தோருக்கு நேற்று உணர்வுபூர்வமாக அஞ்சலிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டிலே பல பாகங்களிலும் இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட அல்லது சுனாமியால் உயிரிழந்தவர்களுடைய நினைவு ஆலயங்களிலே இந்த அஞ்சலிகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. வவுனியாவில் விபத்து இடம்பெற்றிருக்கிறது. வழமை போல நாளாந்தம் நாங்கள் பத்திரிகை செய்திகளிலே விபத்து உயிரிழப்புகளை பார்ப்போம். இன்றும் அந்த பத்திரிகையிலே இந்த செய்தி இருக்கிறது. இது எப்போது குறைவடையுமோ அப்போதே சிறந்த வகையிலே எங்களுடைய போக்குவரத்து இருக்கும். அதாவது வவுனியா கோவில்குளம் பகுதியிலே நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் மெராலி பகுதியைச் சேர்ந்த சஞ்சயன், அவருக்கு வயது 22 என்பவரே உயிரிழந்திருக்கிறார். போர் நினைவு சின்னம் அகற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி டிப்போ சந்தியில் உள்ள போர் நினைவு சின்னம் அகற்றப்பட்டு அந்த இடத்திலே கலாச்சார மண்டபம் அமைக்க வேண்டும் என்கின்ற விடயம் கோரப்பட்டிருக்கிறது. ஊடகவியலாளர் மீது நேற்று தாக்குதல் என்கிற விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் மீது நேற்று மாலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே தெரிவித்திருந்தார், கடத்தல் முயற்சி முறிகடிக்கப்பட்டிருக்கிறது, அதன் காரணமாக நான் காயமுற்றிருக்கிறேன், வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன், வெகு விரைவில் மிகுதி உண்மைகளை வெளிப்படுத்துவேன் என்கின்ற விடயங்களை அவர் தன்னுடைய சமூக வலைத்தளங்களிலே பதிவு செய்திருக்கிறார். கடத்துவதற்கு முயற்சிக்கப்பட்டதாக சொல்கிறார். இனி வரும் நாட்களிலே யாரால் கடத்த முயற்சிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். திட்டங்கள் இல்லாட்டில் சனங்களை திட்டுற மாதிரி தானே அலுவல்கள் நடக்கும் கண்டியலோ என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் யாரை சார்ந்து சொல்லப்பட்ட விடயம், உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து யாரை சார்ந்து அமைய பெற்றிருக்கிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் நன்கு அறிவோம். இதனை தொடர்ச்சியாக பத்திரிகை கண்ணோட்டத்திலே பார்வையிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கும் இந்த விடயம் நன்கு தெரியும். மக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். மக்கள் தங்களுடைய சேவைகளை அதீதமாக பெற ஆசைப்படுகிறார்கள். மக்களினுடைய கட்டுப்பாடு இல்லாத மருத்துவ நடவடிக்கைகளே இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என கடந்த காலங்களிலே சுட்டிக்காட்டப்பட்டு வந்திருக்கிறது. அவை சார்ந்தவர்களே இந்த விடயங்கள் தொடர்பாக தங்களுடைய பங்குகளை கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ரீதியிலே உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்தும் அமைய பெற்றிருக்கிறது. இந்த செய்தி எதோடு சார்ந்த செய்தியாக இருக்கிறது என்றால், வடக்கின் சுகாதாரத்துறையிலே மூலோபாய திட்டங்கள் இல்லை என்பதை சார்ந்ததாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. அறுவடைக்கு முன்னரே நெல்லுக்கு விலையை நிர்ணயிக்க வேண்டும், இலங்கையின் நண்பர்கள் இயக்கம் வலியுறுத்தி இருக்கிறது. பாடசாலைகள் முளைப்பு ஆராயக்குழு அமைப்பு என்கின்ற தலைப்போடு செய்திகள் பார்க்கப்படுகிறது. அதாவது கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்திலே மக்களுக்கு இடையூறாக அதிகளவிலே திறக்கப்பட்டுள்ள மதுபான நிலையங்கள் குறித்தும் ஆராயுமாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பல்வேறு விடயங்கள், தனியார் நிறுவனங்கள், தனியார் கல்வி நிறுவனங்கள், அதன் முன்பாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த மோடிக்கு தமிழ் கட்சிகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கின்ற தலைப்போடு கூடிய செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. விபத்துக்களை தடுப்பதற்கு போலீசாருக்கு 1,50,000 மது பரிசோதனை கருவிகள் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து விளம்பரி பத்திரிகையிலே தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கலைபெறும்,
அர்ஜுனா எம்பி தம்பிராசா கருத்து மோதல் என்கின்ற ரீதியிலே அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. கிளிநொச்சியிலே நேற்று இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அமைதியின்மை ஏற்பட்டிருக்கிறது. அர்ஜுனா எம்பியும் தம்பிராசாவும் கருத்து மோதலிலே ஈடுபட்டதால் கடும் அமளி துமளி ஏற்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இரணைமடு குளத்தின் மேலதிக நீரை ஏன் யாழ் மக்களுக்கு வழங்க முடியாது அர்ஜுனா எம்பி கேள்வி கேட்டிருக்கிறார். இரணைமடு குளத்திலிருந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகின்ற நீருக்கு மேலதிகமாக வெளியேற்றப்படுகின்ற நீர் கொள்வனவினை யாழ் குடிநீர் திட்டங்களுக்கு ஏன் பயன்படுத்த முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். அவருடைய கேள்விகள் அதிகளவாக பலம் வாய்ந்ததாக இருந்தாலும் அதிலே இருக்கக்கூடிய அரசியல் காரணிகள் அவர் இன்னும் கற்க வேண்டியதாகவும் இருக்கிறது. குறிப்பாக இரணைமடு குளத்திலிருந்து யாழுக்கு நீர் வழங்கும் பட்சத்திலே நீர் பற்றாக்குறை ஏற்படுகின்ற போது இரணைமடு குளத்துக்கு மகாவலி கங்கையிலிருந்து நீரை கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். அவ்வாறு ஏற்படுமாக இருந்தால் அந்த தேசிய நீரோட்டத்திலே விலகி இருக்கக்கூடிய வடக்கு மாகாணமும் இணைந்துவிடும் என்பதே இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் காரணம். மகாவலி திட்டத்துக்கென்று சில பல விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறைகளின் கீழ் அந்த நீர் எங்கெல்லாம் செல்ல முடியுமோ அங்கெல்லாம் மத்திய அரசினுடைய நேரடி ஆட்சி இருக்கும் என்கிற விடயம் இருக்கிறது. எனவே அவை இன்னும் ஒரு அரசியலாக இருக்கிறது. இந்த நிலையிலே மன்மோகன் சிங் உயிரிழப்பு தொடர்பாகவும் அவருடைய இறப்பு தொடர்பாகவும் வலம்புரி பத்திரிகையிலும் செய்தி தரப்பட்டிருக்கிறது. சுனாமி பேரவலத்தின் 20வது ஆண்டு நினைவேந்தல் நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. 20 ஆண்டுகள் கடந்தாலும் மக்களுடைய உணர்வுகளிலும் உறவுகளின் மீது இருக்கக்கூடிய பாசத்திலும் மாற்றமில்லாததை நேற்றைய தின நிகழ்வுகளிலே அவதானிக்க முடிந்தது. அவர்கள் நினைவாலயங்களிலே கதறி அழுத காட்சிகள் மனங்களை கனக்க செய்திருந்தது. 4 நாள் காய்ச்சல் இளம் குடும்பஸ்தர் யாழில் மரணம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே வவுனியாவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய விபத்து தொடர்பான விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இலங்கை வரலாற்றிலே சட்டத்திரணி ஒருவருக்கு எதிராக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பாக உட்பக்கத்திலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது. நெல்லியடியிலே விபரீத முடிவெடுத்தவர் உயிரிழப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விபரீத முடிவெடுத்து உயிரிழக்கின்ற விடயம், விபத்தினால் உயிரிழக்கக்கூடிய விடயம், இந்த இரண்டுமே நாங்கள் தவிர்க்க வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு ஊடகங்களுக்கு இனி அனுமதி இல்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே தொண்டமனாரிலே குடும்பஸ்தருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துயர செய்தியும் பார்க்கப்படுகிறது. கடும் சளி காய்ச்சல் 3 மாத ஆண் குழந்தை தெல்லிப்பளையிலே உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தேவையற்ற உயிரிழப்புகள் தொடர்பான செய்திகள் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதையும் நாங்கள் பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. வலம்புரி பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளிலே பிரதமர் ஹரணிக்கு எதிராக நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே கச்சதீவு தொடர்பிலே இந்தியாவுடன் பேச வேண்டியதில்லை என ஒருவர் தெரிவித்திருக்கிறார். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர், கடந்த காலங்களிலே அதிகளவான இனவிரோத கருத்துக்களை முன்வைத்திருக்கக்கூடியவர், ஆனால் பாதுகாப்பு அமைச்சில் முக்கிய பங்கு வகித்திருக்கக்கூடியவர். எனவே இவர்களை முன்னிலைப்படுத்தி செய்திகளை நாங்கள் வெளியிடுகின்ற போது அவர்களுக்கு தேவையற்ற ஒரு முன்னுரிமையை கொடுப்பதாக அமைந்துவிடும். சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகரித்திருக்கிறது. எனவே இது ஒரு நாட்டுக்கு நல்ல செய்தியாக இருக்கிறது. நாட்டுடைய பொருளாதாரத்திலே சுற்றுலா பயணிகளுடைய வருகை தாக்கம் செலுத்துகிறது. மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரைவிலே தீர்வு, பிரதமர் ஹரணி நம்பிக்கை என்கின்ற ஒரு செய்தியும் அவருடைய புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே மணல் அகழ்வுக்கு அனுமதி ரத்து என்கின்ற ஒரு தலைப்பும் தரப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. இதே இடத்திலே தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பொருளாதார மீட்சியின் பலாபலன், நாட்டு மக்களுக்கு நிச்சயம் கிடைக்கும், 2025 அரசு ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிவாரணம் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சர்வதேச கடன் மறுசீரமைப்பு விடயத்திலே கடந்த அரசாங்கம் 99% இணக்கப்பாட்டை எட்டியுள்ள நிலையில் மிகுதி 1% பணிகளையே முன்னெடுக்க வேண்டியுள்ளது. ஏற்றுக்கொண்ட இணக்கப்பாடுகள் மற்றும் மறுசீரமைத்தல் கடன் மறுசீரமைப்பு இழுபறிக்குள்ளாகின்ற விடயம் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது. பல்வேறு விடயங்கள் தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களாக அவை அமைய பெற்றிருக்கின்றன. அதே நேரத்திலே நாங்கள் பார்த்த செய்திகளிலே
அதிகளவானவை தினக்குரல் பத்திரிகையிலும் பார்க்க முடிகிறது. கௌதாரி முனையிலே மணல் அகல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே திரு ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். விடுதலை புலிகள் காலத்திலே ஒரு பிடி மண் அங்கே கௌதாரி முனையிலிருந்து எடுக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது பல்வேறு வாகனங்களிலே அதிகளவான மணல்கள் கடத்தப்படுகின்றன. குறிப்பாக போலீசாரும் டிப்பர்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த விடயங்களில் ஈடுபடுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை அவர் நேற்றைய தினம் அங்கே வெளிப்படுத்தியிருந்தார். 20 வருட கண்ணீர் கதை நாடெங்கிலும் நினைவேந்தல் என ஆழி பேரனர்த்தம் தொடர்பான ஒரு செய்தி பார்க்க முடிகிறது. வவுனியா கோவில் குளம் விபத்து தொடர்பாக செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஊடகர் மீது தாக்குதல் நாங்கள் பார்த்த செய்தி. கிளிநொச்சியிலே A9 வீதியில் வைத்து ஊடகவியலாளர் மீது இனம் தெரியாத நபர்கள் நடத்திய தாக்குதலிலே அவர் படுகாயமடைந்ததாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மது போதையில் வாகனம் செலுத்தினால் ஒரு வருடத்துக்கு சாரதி அனுமதி பத்திரம் ரத்து என்கின்ற ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று இன்றைய தினம் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. பலருக்கு அது பேரிடியாக இருக்கலாம், ஆனால் இது நாட்டுக்கு தேவையான ஒரு விடயமாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் இரவு நேர கடமையிலே ஈடுபடுகின்ற போலீசாருக்கு போலீஸ் மாதிபர் விசேட அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அவை சார்ந்த விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன. பாதாள உலக குழு போதை பொருள் வர்த்தகர்களிடம் சம்பளம் வாங்குகின்ற போலீஸ் உயர் அதிகாரிகளும் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே மதுபான சாலைகளுக்கு சிபாரிசு வழங்கியது யார், பெயர் பட்டியலை வெளிப்படுத்துமாறு சொல்லப்பட்ட செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த விடயம் என்னமும் முடியாத விடயமாக இருக்கிறது. ஊடகவியலாளர்கள் பங்கேற்க தடையா, உண்மை அல்ல என்கிறார் அபிவிருத்தி குழு தலைவர் சந்திரசேகரன் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் வலமுறை பத்திரிகையில் நாங்கள் பார்த்திருந்தோம். கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு ஊடகங்களுக்கு இனிமேல் அனுமதி இல்லை என்கின்ற தலைப்போடு செய்தி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் தினக்குரல் பத்திரிகையிலும் அந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அது உண்மை இல்லை என்கின்ற விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உள்ளூர் உற்பத்தி அரிசி போதிய அளவு உள்ளது, வெளியிலிருந்து வரும் அரிசியை விற்க முடியாது என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவை இன்றைய பத்திரிகைகளின் உட்பக்கங்களிலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற படுகொலைகளுக்கு நீதியை அரசாங்கம் வழங்க வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதாவது கோடபாய அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே சட்டத்துறை தொடர்பிலே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் உண்மை தன்மையினை விசாரணை செய்து தற்போதைய அரசாங்கம் வெளிக்கொணர வேண்டும் என்கின்ற விடயங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதே நேரத்திலே கிழக்கிலே ஆசிரியர்களுக்கு நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தாமதமின்றி புதிய வேட்பு மனுக்களை கோருங்கள் என பொதுஜன பெரமுன கோரியிருக்கிறது. பஸ் மோதி இளைஞன் பலி என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது. ஆழிப்பேரலியால் காவு கொள்ளப்பட்டவர்களின் 20வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று உணர்வெழுச்சியோடு இடம்பெற்றிருக்கிறது. அதன்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் தாங்கியதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. புகைப்படங்களிலே யாழ் மாவட்ட செயலகத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய நினைவு நிகழ்வு, கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வு, அதே போல முல்லைத்தீவு சுனாமி நினைவாலயத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், மணற்காட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், புதுக்குடியிருப்பு மற்றும் உடுத்துறை பகுதியிலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களோடு அந்த செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இரணைமடுக்குழு நீரை ஏன் யாழுக்கு வழங்க முடியாது என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்ட விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பேசியிருக்கிறோம். எலிக்காய்ச்சல் அச்சுறுத்தல் யாழிலே அதிகரிப்பு என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இளநாடு பத்திரிகையிலே தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது 13வது திருத்தம் குறித்து இந்தியா பேசாமல் இருந்தால் பெருமகிழ்ச்சி, தமிழர்கள் விரைவிலே சிறந்த தெரிவு ஒன்றை கண்டறிய முடியும் எனவும் கஜேந்திரகுமார் எம்பி தெரிவித்திருக்கிறார். அந்த விரைவான என்கின்ற விடயத்திலே எத்தனை ஆண்டுகள் என்பதே மிக முக்கியமான விடயமாகவும் இருக்கிறது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் கடல் தொழில் அமைச்சரும் ராமலிங்கம் சந்திரசேகரனும் இந்த விடயங்களை தெரியப்படுத்தியிருக்கிறார். அதாவது அனுமதி இல்லை என்கின்ற விடயம் பொய்யானது என தெரிவிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இராணுவ நினைவு சின்னம் அகற்றப்பட்டு கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட வேண்டும், ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நேற்று அமைதியின்மை ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாழில் 4 நாள் காய்ச்சலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்பு தொடர்பாகவும் ஈழநாடு பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது. யாழிலே 3 மாதங்கள் நிரம்பிய ஆண் குழந்தை பரிதாபமாக மரணம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊடகவியலாளர் தமிழ் செல்வனை வாகனத்திலே கடத்துவதற்கு முயற்சி, தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதான செய்தியும் நாங்கள் ஏற்கனவே பேசிய விடயம். யாழில் எலி காய்ச்சல் தாக்கம் கட்டுப்பாட்டில்
பாட்டீல் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே மன்மோகன் சிங் காலமானார் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் காணி முப்படை வசம் இருந்தால் அறிய தாருங்கள். காணி உரிமையாளர்களுக்கான மக்கள் அமைப்பு கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. இது ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே அரச உத்தியோகத்தர்களுக்கு நியாயமற்ற இடமாற்றங்கள், ரஞ்சித் மத்தும பண்டார குற்றச்சாட்டு என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. கௌதாரி முனையிலே இனிமேல் மண் அகழ்வுக்கு அனுமதி இல்லை, அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தீர்மானம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பண்டிகை காலத்திலே நாளாந்தம் கொழும்பில் 600 தொன் குப்பைகள் சேர்க்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அரச ஊழியர்களுக்கு 2025 சம்பள உயர்வு பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கின்றன. பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறைகளுக்கு விரைந்து முற்றுப்புள்ளி, அமைச்சர் சரோஜா சாவித்திரி தலைமையிலே தேசிய செயற்திட்டம் அங்குரார்ப்பணம் என்கின்ற விடயங்களும் இந்த பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். என்ற முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.